ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பூர்ணிமா காலையில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. வேற லெவல் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸ்பீச் கொடுத்ததுல பெரிய விஷயம் இல்லை, கமலையே வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. பிக் பாஸ் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். மார்னிங் எடுத்தோடனே மார்னிங் டாஸ்க்காக ஒரு விஷயம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை வின் பண்ணிட்டீங்க, டைட்டில் வின்னர் ஆயிட்டிங்கன்னா உங்களுடைய வின்னிங் ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டாங்க. அப்போ ஒருத்தராக வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. அப்போ தான் வந்து பூர்ணிமா வந்து பேசினாங்க. பூர்ணிமா வந்து பேசினது தான் வேற லெவல் ஃபயராக இருந்துச்சுன்னு சொல்லணும். அப்போ பூர்ணிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சுற்றி என்ன பண்ணணுன்னே தெரியாமல், ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நிறைய விஷயங்களை பண்ணி வந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட இத்தனை பேருக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைச்சது அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் எனக்கு இப்போ இந்த சான்ஸ் கிடச்சிருக்குது. எனக்கு 50 லட்சம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இதை மாயாவுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா மாயா வந்து இந்த கம்யூனிட்டிக்காக ஏதோ பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 50 லட்சத்தை வச்சு அவங்க ஒரு நல்ல படம் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணி தருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதையும் சொன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சு பிக் பாஸையே அட்டாக் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் எனக்கு யார் கூடயுமே பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல என் கூட நின்னாங்க. ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது வந்து யார் கூட அப்படின்னா பிக் பாஸ் கூட தான். பிக் பாஸ் கூட ரீசெண்டாக கன்செஷன் ரூமை கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதனால் நீங்கள் எதை வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் டவுன் ஆனால் அதனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் பிக் பாஸால் நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதில் ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து விக்ரமை வந்து இந்த மாதிரி பேர் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கக்கூடாது, நான் பண்ணது தப்பு தான். அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது வந்து கமல் சார் கூட வந்து சொன்னார். கமல் சார் கூட அதை பற்றி பேசினார். ஆனால் எனக்கு இதெல்லாம் விட என்னன்னா, இந்த பிக் பாஸே பண்ணியிருக்காரு, இப்போ நான் பண்ணது தப்பு அப்படின்னா பிக் பாஸ் இந்த விஷயத்த பண்ணாலும் தப்பு தானே, பிக் பாஸ் இதை பண்ணாலும் புள்ளி தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனன்யா வந்தப்போ எல்லாருக்கும் ஒரு பேண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, அது என்ன பேண்ட், அது என்ன நேம் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, தவளை அப்படின்ற ஒரு பேர் தான் வந்துச்சு. எனக்கு அது வந்தது பிரச்சனை இல்லை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. தவளைன்னு தான் அக்செப்ட் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 15 பேர் இருந்துச்சு, அந்த 15 பேருமே நான் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் என்னை வந்து நீ இதை போடணும், இதை போட்டுக்கிட்டு 2 நாள் இருக்கணும்னு சொன்னார்ல, அப்போ அது பேர் என்னது, அது பேர் ஸ்டாம்பிங் தானே, அது பேர் புல்லிங் தானே. அப்போ இதை வந்து எப்படி பிக் பாஸே பண்ணலாம்? பிக் பாஸ்க்குள்ளே இருக்க நாங்கள் பண்ண தப்பு அப்படின்னா பிக் பாஸ் இதை பண்ணால் எப்படி கரெக்டாக முடியும்? கிட்டத்தட்ட 2 நாள் வந்து நான் அதை தலையில் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அது எப்படி வந்து நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்? அது கண்டிப்பாக ஒரு அநியாயமான விஷயம்தான். நான் எப்படி விக்ரம காக்ரோச்னு சொன்னதுக்கு என்ன கண்டிச்சிங்களோ, என்ன திட்டினீங்களோ, அப்போ பிக் பாஸ் வந்து இந்த தவளை அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நேம் டேக் போட்டு இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக சுத்த விட்டீங்களா 2 நாள்? அப்போ அது பேர் என்னது? அப்போ அது பேர் புல்லிங் தானே. அப்போ இதை வந்து பிக் பாஸே பண்ணலாப்பான்ற மாதிரி வேற லெவலில் கேட்டாங்க. பிக் பாஸ்க்கு வந்து பலார்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், இருந்தாலே நான் இந்த அவார்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க போய் உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விசித்ராவும் ரவீனாவும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், பூர்ணிமா சொன்னது ரொம்ப கரெக்டு தான். நம்ம ஏன் அந்த பேரெல்லாம் அக்செப்ட் பண்ணோன்னு தெரியல. பேர் கொடுக்குறாங்க கொடுக்கலன்றதுல வேற, அதை அக்செப்ட் பண்ணுறோம் பண்ணலன்றது நம்ம கையில் தானே இருக்குது. அது நம்மளோட சாய்ஸ் தானே. ஒருவேளை பிக் பாஸ் யோசிச்சிருப்பார் போல், நீங்கள் எப்படி இந்த நேம் தரலான்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணியிருக்கணும். உட்காந்து இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம அப்படி பண்ணலைன்றது தான் தப்பான விஷயம் அப்படின்றத வந்து விசித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு டேகை இதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு கொடுத்தாங்க, விக்ரமுக்கு கொடுத்தாங்கன்னா விக்ரம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதனால எல்லாருமே அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளும் அன்னைக்கு அதை அக்செப்ட் தானே பண்ணோம். அதை பிக் பாஸ் சொல்லிட்டாரு போட்டுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு பூர்ணிமா சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சது. ஆக பிக் பாஸ் பண்ணது தப்பு தான், இல்லைன்னா நம்ம அன்னைக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை போட்டிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அந்த பேண்டை தூக்கி போட்டிருக்கோம். நம்ம இப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி வேற லெவலில் ஒரு கான்வர்சேஷன், வேற சூப்பர் கான்வர்சேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.